சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. நம்ம பரணி வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோட பிறந்த நாளுக்கு கூட அவன் வரமாட்டான். ஏதாவது பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா வந்து வெட்டுக்கிளி வந்து சொல்லிடுறாங்க. அண்ணன் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. பார்த்தீங்களா, இதுவே இந்த வீட்ல இருக்கிற சண்முகத்தோட தங்கச்சிங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அவன் பக்கத்துல வந்து நிப்பான். எல்லாத்தையும் வந்து கேட்பான். முன்ன நின்னு நடத்தி குடுப்பான். ஆனா இவன் கேக் வெட்டும்போது பக்கத்துல நில்லுனா கூட நிக்க மாட்டான். அந்த அளவு தான் என்ன மதிக்கிறாங்கிற மாரி சொல்றப்ப, சண்முகம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஐயா, எடுத்தோனே நம்ம பிரச்சனைக்கு வந்து போ வேணாம். கொஞ்சம் நேரம் போட்டும். பரணி என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோனே, பரணி என்னல ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா நீ இந்த பக்கம் வந்திருக்க? உன் வீட்டுக்கு நீ வந்திருக்க எல்லாம் ஓகே தான். ஆனா என்ன தான் நீ மதிச்சது இல்லையே! என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? ஃபங்ஷனுக்கு தானே வந்தேன். இல்லையே! யார் கூடயோ வந்து சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு தானே கேள்விப்பட்டேன். என்னன்னு தான் நீ மதிக்கவே மாட்டியே! இந்த வீட்ல இருக்கிற ஒரு தூணா கூட நீ என்ன நெனச்சதில்ல. இந்த வீட்ல இருக்கிற பேசாத ஒரு பொருள் சாதாரண டவரா, டம்ளர் கூட என்ன புரிஞ்சுக்கிச்சு. ஆனா நீ என்ன புரிஞ்சுக்க மாட்ட. என்ன ஒரு ஆளா கூட மதிக்க மாட்ட. ஆனா நான் தான் உன்னோட உலகம்ன்னு நீ அப்பப்போ வந்து ஏதாவது பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டு இருப்ப. இப்பயும் ஏதாவது பொய் சொல்லுவியே! சொல்ல வேண்டியது தானே! அப்படின்னு சொல்லும்போது, "ஏல என்னல இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு சொன்னத வந்து கேளு" அப்படின்னு சொல்லி நம்ப சண்முகம் வந்து நடந்த விஷயத்தலாம் சொல்ல வராங்க. நிப்பாட்றா! நீ ஏதாவது ஒண்ணு ஒண்ணா சொல்லுவ. இதெல்லாம் நம்பி, நம்பி நான் இந்த கதியில வந்து நிக்கிறேன். நிச்சயம் நான் இத கேட்கவே மாட்டேன்டா. என்னடா நினச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுலன்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க. நம்ம பரணி சண்முகத்துக்கு மேல ரொம்ப கோவமாவும், ஆதங்கப்பட்டு நிக்கிறாங்க. அதனால தான் அவங்க இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பரணி சொல்றத கேளுன்னோனே, மச்சான் நீ செய்யறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? பரணி சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு நெனைக்கிற? அவ ஆதங்கப்பட்டு பேசுறா. அது தெரியாமயால இருக்கேன். மொதல்ல அந்த பக்கம் இருக்கிறத மட்டும் கேட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. எல்லா பக்கமும் கேட்கணும். அப்படின்னு சொன்னோனே, எல்லா பக்கமும் கேட்கணும் தான். ஆனா, 1 வாட்டி, 2 வாட்டி தப்பு நடந்திருந்தா சரிங்களாம். நீ என்ன மதிச்சதே இல்லையேங்கிற மாரி சொல்றப்ப, கரெக்ட்டா சவுந்தரபாண்டி இதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு பேசுறாங்க. "ஏய்! நீ என் பொண்ண வந்து மதிச்சிருக்கியா? உனக்கெல்லாம் என் பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு." உடனே வந்து பாக்கியம் வந்துட்டாங்க. "யோவ்! என்னையா நெனச்சிட்டு இருக்க? ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கயேன் அவ்வளதான். நீ எங்கேய்யா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்த? பாத்திர கடைக்காரன் பையனுக்கு தானே நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. உன்ன அடிச்சு தானே பரணி கழுத்திலேயே வந்து தாலி கட்டினான். சரி, தாலி கட்டின விஷயத்த விடு. அதுக்கப்புறமேட்டுக்கு பரணி இங்க ஒரு நாளாவது சந்தோஷமா, நிம்மதியா இருந்திருப்பாளா? இத்தன நாளா வந்து பரணி என் வீட்ல தானே இருந்தா. எசக்கிக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னோனே, எசக்கிக்காக தானே வந்திருக்கா. ஏன் எசக்கி வந்து நம்ம வீட்டுக்கு வரமாட்டான்ட்டா. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா என் பையனே இங்க இருக்கான். அப்படி இருக்கும்போது நான் எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா எசக்கிய இந்த வீட்ல வச்சு தான் பார்த்துக்கணுமா? பரணி, உனக்கு மதிப்பு மரியாதை இல்லாத வீட்ல நீ எதுக்கு இருக்கணும்? அப்படின்னு சொன்னோனே, பரணி வந்து யோசிக்கிறாங்க. மாமனாரே அமைதியா இருக்கியா? எதுக்கு தேவையில்லாம வந்து ஊடையில வந்து பிரச்சனைக்குன்னு வந்து நிக்கிற அப்படின்னு சொன்னோனே, ஏய் உங்க அப்பாவ பேசுறியேடா. எங்க அப்பா வில்லனா இருந்தாலும் எனக்கு நல்லவரா தான்டா இருந்திருக்காரு. ஆனா நீ மத்த எல்லாருக்கும் நல்லவனா இருந்தாலும் எனக்கு வில்லனா தானடா நீ இருந்திருக்க. என்னல என்ன போய் உன் அப்பா கூட வந்து சம்மந்தப்படுத்தி பேசுற? நான் அப்படிப்பட்டவனா? இல்ல. அதுக்கும் மேல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கன்னாபின்னான்னு வந்து எனக்கு பொறந்த நாளும் கொண்டாட வேணாம், ஒண்ணும் கொண்டாட வேணாம்னு சொல்லி போறாங்க. சண்முகம் முன்னாடி நிக்கிறாங்க. "என்னல உன்னால பேசக்கூட முடியல. கூடிய சீக்கிரம் என் பொண்ண உன்கிட்டேருந்து பிரிக்க தான் போறேன். என்னல நெனச்சுக்கிட்டு இருக்க? சவுந்தரபாண்டிய முன்னாடியே திட்டம் போடலான்னு நெனச்சியா? இல்ல நீ தான் இந்த நகைய வந்து இங்க கொண்டு வர முடியுமா?" அப்படின்னு சொன்னோனே, முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க. "நீயாவது கேட்க மாட்டியா?" அப்படின்னு சொன்னோனே, வீட்டுக்கு வர வழியில "என்ன தெரியுமா நடந்துச்சு? ஏல என் மருமகள கோவப்படுத்துறதே உனக்கு வேலையா போச்சா?" அப்படின்னு சொல்லி சண்முகத்த பேச விடாம திருப்பியும் தடுக்குறாங்க நம்ம வைகுண்டம். "நிப்பாட்றீங்களா?" அப்படின்னு சொன்னோனே, அவங்க தங்கச்சியும் பரணி சொல்றதுலயும் நியாயமா தான் இருக்கு. எங்களுக்கு நீ முக்கியத்துவம் குடுக்குற அளவுக்கு கூட பரணிக்கு குடுக்க மாட்டேங்கிற. அதுதான் இங்க பிரச்சனையே. ஏய் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆளு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சவுந்தரபாண்டி மேல எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க. ஐய்யய்யோ! இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப சவுந்தரபாண்டி வந்து யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. இத பார்த்தோனே வந்து ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கு, "ஏய் இவன் என்னல பண்ணான்? இவன் தான் காரணம்னு சொல்லு. அப்புறம் அவ்வளதான்."
நகையை வந்து ஆசை ஆசையாக வாங்குறதுக்காக வந்து போனேண்ணா. சட்டுன்னு வாங்கிட்டு வந்திருக்கலாமே. அதை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தேன். வாங்கின நகையை வந்து ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். அதனால தான் பிரச்சனையே. அவனை வந்து டிஷிம் டிஷிம்னு அடிச்சு வாங்கலான்னு தான் பார்த்தேன். ஏலே தங்கத்தை வந்து விட்டுட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அப்பா அதை விடுங்கப்பா. இதை யாராவது என்ன பேச விட்டீங்களா? நீ சொல்ல வேண்டியதானே. பரணிக்கிட்ட வந்து ஏன்ல பிரச்சனைக்கு வர? ஆமாம், பரணிக்கிட்ட பேசினாலும் தப்புங்கிறீங்க, பேசாட்டாலும் தப்புங்கிறீங்க. நான் என்னத்தை தான் பண்ணட்டும்? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னேனே. சரிண்ணே, உன் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுல்ல. பரணிக்கிட்ட நான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து போய் பேசலான்னு வராங்க. கூட வந்து சண்முகத்தோட தங்கச்சியும் வந்து வராங்க. ஆமாம், எப்போதும் நீ உங்கள் மாப்பிள்ளைக்கு தானே சப்போர்ட் பண்ணி வருவீங்க. யாராவது பேசி வந்தீங்க அப்புறம் அவ்வளோதான். சண்முகத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னான். அவன் சொன்ன விஷயம் நியாயமாக தான் இருந்துச்சு. இவ்வளோ நேரம் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். அதே மாதிரி தானே என் மாப்பிள்ளைக்கும் வந்து நான் சப்போர்ட் பண்ணணும். தயவு செஞ்சு வந்து சொல்கிறது கேளுங்கிற மாதிரி சொன்னேன். பரணி மாட்டும் யோசிச்சிட்டே இருக்காங்க. நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லலான் இருக்காங்க. பரணி கேட்டு என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.